தோழர்களே, இன்றும் பெரியார் வாழ்க்கையில் சில துளிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். பெரியார் சமூக ரீதியான சுய முன்னேற்றத்திற்கும் அரசியல் அதிகாரத்தில் அவரவர்களுடைய இடம் கிடைப்பதற்கும் இரண்டுக்கும் சேர்ந்து பாடுபட்டார். உதாரணத்திற்கு நாடார்களை எடுத்துக்காட்டாய் கொண்டு சுய முன்னேற்றத்திற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது அரசியல் துறையில் வந்த நல்ல அறிவிப்பை உற்சாகமாக வரவேற்றார். இதை குடியரசு 29/6/1926 எழுதியது. தாழ்ந்த வகுப்பாருக்கும் தொழிலாளர்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நமது பார்ப்பனர்கள் எவ்வளவோ தங்களின் சூழ்ச்சியின் மூலம் எதிர்த்தும் ஸ்ரீமான் ஜெயவேலு போன்றவர்களை விலக்கி வாங்கியும் தங்களுடன் சேர்த்து கொண்டு தங்களுக்கு வகுப்புமாறி பிரதித்துவம் வேண்டாம் என்று சத்தம் போட செய்தனர். இருப்பினும் சர்க்கார் அவ்வகுப்புக்கு என்று தனி பிரதிநிதித்துவம் கொடுக்க பார்லிமெண்டில் சம்மதித்து விட்டார்கள். தொழிலாளர்களுக்கும் இதுபோல் பார்ப்பனர்கள் எவ்வளவோ சூழ்ச்சிகளை மீறி தனி பிரதிநிதித்துவம் கொடுக்க தீர்மானித்து விட்டார்கள். இதில் கூத்த பாருங்கள், பஞ்சமர் குலத்திலிருந்து வந்த ஜெயவேலு அந்த குலத்திற்கு தனி பிரதிநிதித்துவம் வேண்டாம் என பேசியிருக்கிறார். அதாவது வைத்தியர்களின் சூழ்ச்சிக்கு இரையாகி இருக்கிறார். ஆனால் பெரியாரோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்றதும் உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார். அதாவது பெரியார் தப்பி பிறந்தவர். இதனால் பெரியாரே அந்த காலத்தில் வைதிகர்கள் கூட்டம் கடுமையாக திட்டி வந்தது. கோபியில் மாநாடு கூட்டி திட்டினார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அங்கே பேசினார் பெரியார். உயர்வு தாழ்வு வித்தியாசங்கள் பிராமணர்கள் மாத்திரம் இல்லை, பிராமணர் அல்லாதவர்களிடத்திலும் இந்த வித்தியாசம் இருக்கிறது. நாம் பிராமணர்களை மட்டும் ஏன் சொல்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர்கள்தான் வழிகாட்ட வேண்டும். முடிச்சு போட்டவன் அவிழ்த்தால் சீக்கிரம் அவிழ்க்கலாம் அல்லவா? பிராமணன் பார்த்து விமர்சனம் செய்வதனால் தீண்டாமல் சீக்கிரம் முடிந்துவிடும். காரணம், இவர்களை பார்த்து மற்ற ஜாதியர்கள் காப்பி அடிக்கிறார்கள் என்பதுதான். எங்கள் ஊரில் தண்ணீர் குழாயை பிராமண பெண்கள் கால்குடம் தண்ணீர் கொண்டு வந்து குழாயை கழுவி தண்ணீர் பிடிப்பதை பார்த்த பிராமணர் அல்லாத பெண்கள் அரைக்குடம் தண்ணீர் ஊற்றி குழாயை கழுவுகிறார்கள். பெரியார்கள் சொல்வது என்னவென்றால், மூலப்பிரதியை சரி செய்தால் அதிலிருந்து எடுக்கப்படும் நகல்கள் சரியாகிவிடும் என்பதுதான். இந்த நோக்கில் பிராமணர்களை அதிகம் சாடினார் பெரியார். பெரியாரின் விடாப்புடையான வர்ணாசிரம எதிர்ப்பு பிரச்சாரம் பிராமணவாதிகளை திடுக்கிட வைத்தது. தாங்கள் என்ன பதில் கூறினாலும் எடுபடாது என்று உணர்ந்து ராமபிராமணத்தியை கடைபிடிக்க துணிந்தார்கள். அதாவது பிராமணர் இல்லாத காந்திஜியை முன்னிறுத்தி அவர் பின்னர் மறைந்து கொண்டு எதிர்பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்காக காந்திஜியை தென்னாட்டுக்கு அழைத்து வந்தார்கள்.